கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 9/5/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். அன்பு தகப்பனை, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் செபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி செபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசு விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என் தேவனுடைய கடமை இவரோடு இந்த அற்புதத்தை செய்யும்படியாய் செபிக்கிறேன். உடைய நிறைவான தேவனுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்பா, இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். உடைய கிருபையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வாதத்தின் நன்மையை கொடுங்க தகப்பனே. சங்கீதம் 94:18 படி, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி உடைய கிருபை மாத்திரம் இவரை தாங்கி வழி நடத்தி போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 9/5/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். தேசத்தின் மீது என் தேவனுடைய கிருபை இருந்து செயல்படும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்கான நல்ல தலைவர்கள் நீர் ஏற்படுத்தி தாங்கப்பா. பாராளுமன்ற தேர்தலில் என் தேவனுடைய கரம் இருந்து ஆண்டவரே நல்ல ரிசல்ட்டை தரும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கிருபை அதன் மீது இருக்கட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதல் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.